கோயம்புத்தூரில் ஜம்முன்னு இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கி அதை வாடகை வாங்கி ஜோப்பில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு வீடு வாங்குற விலையில் 2 வீடு விற்பனைக்காக இருக்குது. பக்கத்து வீடு கிடையாது. கீழே மேலேன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் டைப்பில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கீழேயும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு போர்ஷன், மேலேயும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காக டார்க் லைட் கலர் ஷேடில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் பால்கனி, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு ஒரு ஃப்ரண்ட் பால்கனி செட்டப்போட வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு மெட்டல் கேட் இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து நீங்கள் 2 கார் நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து 17க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஏரியோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் ஏரியா, அதுக்கு கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது. வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வந்துக்கலாம். செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோரு. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரனைட் ஸ்டெப்ஸு உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ். கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மைல்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16ங்கள நல்லா ஒரு ஸ்பேஸான கிச்சன் கம் டைனிங்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிச்சன் ஏரியாவில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்லாம் நல்லா கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டி ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டி ஒர்க்ஸோட ஒரு வேலை, இன்டி ஒர்க்ஸ் இல்லாமல் ஒரு வேலைன்னு 2 வேலை கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டி ஒர்க்ஸ் பண்ணாமே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் டைனிங் ஏரியாவில் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம். இது வந்து 10க்கு 16 லெவலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்லா ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஸ்பேஸ். லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போர்ஷனோட 2வது பெட்ரூம். 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இதுக்கும் நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 5ங்கிற அளவில் டைல் ஒர்க்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்த இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷனுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்ஷனுக்கும் சரி, யாராச்சும் கெஸ்ட்லாம் வராங்க, இல்லாட்டி டிரைவர் யாராச்சும் வராங்க, இல்லாட்டி சர்வெண்ட் யாராச்சும் வராங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் டாய்லெட் கம் பாத் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழே இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து நல்லா ஒரு கவர்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஸ்டார்கேஸ் செட்டப்பில் கிரனைட் ஒர்க்கில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் பயன்படுத்தி அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி ரீச் ஆவீங்க. அப்படியே கன்டினியூ பண்ணி நீங்கள் வீட்டோட டெரஸ் வரைக்கும் போய்க்கலாம். வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி தான் இன்னர் ஸ்டார்கே டைப்பில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சக்கூடிய வீட்டோட செகண்ட் போர்ஷனோட டோரு. இன்னும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த போர்ஷனுக்கு. கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் டைல் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இது டைனிங் கம் கிச்சன். கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுத்து ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்ஷனோட பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான், அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ், நீங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த போர்ஷனோட செகண்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 5ங்கிற அளவில். கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு வாடகை விடுற மாதிரியான வீடு வாங்கி அப்படியே ரெண்டல் வாங்கி ஜோப்பில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டில் விட்டிங்கனாலும் ஈஸியாக ரெண்டல் போகிற மாதிரியான ஒரு லொக்கேஷன். கோயம்புத்தூர் தரங்கம்பட்டி கீரநாத்தத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சில ஐடி பார்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷனில் வாடகைக்கு வீடு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக ரெண்டில் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறோம், வீடு வாங்குகிறோம், கீழே ஒரு போர்ஷன் வாடகைக்கு வீட போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஓனர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஸாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் பில்டிங்கோட சேர்ந்து 1,25 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டோக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா லேண்ட் பில்டிங் இன்டோக்ஸோட சேர்ந்து 1,30 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க.
வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் சரவணப்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டல் போர்ஷன் டைப்பில் ஒரு வீடு வாங்குற வேலையில் 2 வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.